Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. ஒவ்வொரு நாளிலும் காலையில ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னையோட தகவல்களை பார்க்கலாம். Today is 21st November 2022. டவ் ஜோன்ஸ் வெள்ளிக்கிழமை முடியும் போது ஓரளவுக்கு ஏற்றத்தோட முடிஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். அதாவது அமெரிக்க சந்தை ஓரளவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் 0.5, S&P 500 0.48, நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் இல்லாமல் முடிஞ்சிருக்கிறது. ஆனால் இன்று காலை துவங்கிய ஆசிய சந்தைகள் எல்லாமே தற்போது இறங்கிய வியாபாரம் ஆகி வருகிறது. ஆக யூஎஸ் மார்க்கெட்டோட அந்த ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் அப்படின்றது இன்னைக்கு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகல. அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறதாவும் பார்க்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய நிப்டி சிங்கப்பூர்ல எஜ்எக்ஸ் நிப்டி என்ற பெயரில் வியாபாரம் ஆகிறது. அதுவும் தற்போது ஒரு மார்ஜினல் கேப் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப மார்ஜினல் விட கொஞ்சம் ஒரு கேப் டவுன் தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 80-90 புள்ளிகளுக்கு அது வந்து தற்போது இறங்கி துவங்கி வியாபாரமாகி வருவதை பார்க்கிறோம். அதே நேரம் நிப்டினுடைய ரேஞ்ச் அப்படின்றது இன்னும் இன்டாக்டா இருக்கிறது வந்து கீழே சப்போர்ட் 17,950, மேல 18,650 இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இப்போதைக்கு அது வியாபாரம் ஆகிட்டு வரதை பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த ரேஞ்சில தான் அது வியாபாரம் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கிறதா பார்க்கிறோம். இன்ஃபேக்ட் அந்த 18,650ல இருந்து இப்போ 18,450 கொஞ்சம் இறங்கி இருக்கிறது பார்க்கலாம். அடுத்து மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸோட 10-year பாண்டில் பெரிய மாற்றம் இல்லை. ஏறக்குறைய அதே ரேஞ்சில் தான் இருக்கு. 3.79 இந்த ரேஞ்சில். டாலர் இண்டெக்ஸ் அப்படின்றது கொஞ்சம் ஸ்லைட்லி மூவ்ட் அப். முன்னாடி 1.6ல இருந்து 1.7, 0.22 என்ற அளவுக்கு கொஞ்சம் மாறி இருக்கிறத பார்க்கிறோம். இது பங்கு சந்தைக்கு சற்றே பாதகமான விஷயமா பார்க்கலாம். பிரெண்ட் குரூட் அப்படின்றது $86.8 இருக்கிறத பார்க்கிறோம். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 13% மேலாக அது வந்து இறங்கி இருக்கிறத பார்க்கிறோம். $100 இருந்து $86 கிட்ட வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கோல்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்லி, அதாவது $1,760 இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி $1,743 இப்ப இருக்கிறத பாக்குறோம். இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் அப்படின்றது $1,800 மேக வலிமையா தடுக்கப்படுது. கீழே 1,700 வரும்போது ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கிறதாவும் நம்ம பார்க்கிறோம். USD/INR அப்படின்றதும் பெரிய மாற்றம் இல்லை. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமா இட்ஸ் ட்ரிஃப்டிங் டுவர்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க டிப்ரிஷியேட்டிங், அதாவது 81.7 இருக்கு. முன்னாடி 81.6 இந்த ரேஞ்சில் இருந்துட்டு இருந்தது பார்த்தோம். ஆகவே ஒருவேளை இன்னும் டாலர் இண்டெக்ஸ் வந்து வலிமை பெற்றால் நம்மளுடைய ருப்பியோட வேல்யூ அப்படின்றது இன்னும் டிப்ரிஷியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. எஃப்ஐஸோட நிலவரம் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். எஃப்ஐஸ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்க தொடர்ந்து விற்பவர்களாக கொஞ்சம் மாறி இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை முடிந்த சந்தையில 751 கோடிக்கு விட்டிருக்கிறார்கள். டிஐஸ் வந்து 890 கோடிக்கு வாங்கி இருக்கிறதா பார்க்கிறோம். இருந்தாலும் அவருடைய ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அவங்களுடைய லாங் பொசிஷன் ஒரு 65%, ஷார்ட் பொசிஷன் அப்படின்ட்டு 35%ல இருக்கு. அதனால ஸ்டில் பயஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங் சைட் பயஸ் இருக்கிறத பார்க்கிறோம். கேண்டில் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தேன். கடந்த 2 நாட்களாக, அதாவது புதன் வியாழன் 2 நாளும் டோஜி ஃபார்மேஷன் இருந்ததை பார்த்தோம். அது ஏற்றத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததாகவும் பார்த்தோம். அதன் பிறகு அது வந்து பலமான ஒரு ஏற்றத்திற்கு இல்லைன்னா பலமான இறக்கத்திற்கு வழிவகுக்கும் நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போதைக்கு அது பலமான இறக்கத்திற்கு வழிவகுத்த பார்த்திருக்கோம். ஏன்னா ஒரு பியர் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதன் பிறகு இன்னைக்கும் ஒரு கேப் டவுன்ல வருது இல்லையா? ஸோ அதனால இது எதை நோக்கிய பயணமாக இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே 17,950 அப்படின்றது ஒரு முக்கியமான ஆதரவா பார்க்கிறோம். மெல்ல மெல்ல இறங்கினால் அதை நோக்கியும் நகரலாம் அப்படின்றது ஒரு வியூவா வச்சுக்கிறோம். ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் தமிழ்ல நம்ம வந்து சந்தையை முழு நேரம் எடுத்துக்கிறவங்களாகட்டும், இல்ல ஒரு செகண்ட் இன்கம் தொடர்ந்து ஜென்ரேட் பண்றதுக்காக ஸ்விங் ட்ரேட் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இது வந்து காலையில 9 மணில இருந்து 11 மணிக்கு லைவ் மார்க்கெட்ல நம்ம தினம் படிக்க போறோம். அப்பவே பணம் சம்பாதிக்கான வாய்ப்புகளையும் அடையாளம் காண போறோம். இந்த நிகழ்ச்சி வந்து 28ஆம் தேதி நவம்பர் மாசம், அடுத்த வாரம் மண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு நாளும் காலையில 11 மணிக்கு நிப்டிய லைவா நம்ம அனாலிசிஸ் பண்றோம். எக்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல தினமும் பணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் அதில் அடையாளம் காணப்படுகிறது. அதை நீங்க தொடர்ந்து பார்த்து வரலாம். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.